இப்போ பார்த்தோன்னா ரவுண்டிங் ஆஃப் பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறேன்? ஒரு நம்பர் எப்படி ரவுண்டிங் பண்ணுறது சரியா? ரூல் நம்பர் 1, if the number is to be round off is more than 5, 5 விட நம்பர் அதிகமாக இருந்தா, நம்பர் வந்து 5 விட அதிகமாக இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த 7 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த 7 வந்து 5 விட அதிகமாக சின்னதாக இருக்கா? இந்த 7 வந்து 5 விட அதிகமாக சின்னதா? இந்த 7 வந்து 5 விட அதிகமாக சின்னதா? அதிகம். அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிடணும்? முன்னாடி இருக்க நம்பரை 1 கூட்டிடணும். புரியுதா? சரி, பேசிக்கலி சொல்ல போனால் நீ 6.87ல் இருக்க. இதுலேருந்து எது சார் உங்களுக்கு பக்கம்? 6.90 பக்கமா 6.80 பக்கமா? 90. அப்போ நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோம் மேடம், 80 போனோன்னா நீங்கள் 7 தடவை பின்னாடி போகணும். 3 தடவை முன்னாடி வந்தால் இது வந்துடும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? எஸ். ரூல் நம்பர் 2 என்ன? சப்போஸ் அந்த நம்பர் வந்து 5 விட சின்னதாக இருந்தா, 5 விட பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும்? 1 கூட்டிடணும். 5 விட சின்னதாக இருந்துச்சுன்னா விட்டுறணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 3.94 இருக்கு. இதுல இருந்து 3.90 பக்கமா இல்ல 4.00? 94 ரூபா இருக்கு. 94ல இருந்து 90 பக்கமா 100 பக்கமா? 90 தான் பக்கம். 4 ஸ்டெப் பின்னாடி போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணிட போறோம்? இங்க இருந்து இங்க போயிட போறோம். புரியுதா சார்? 2 ரூல் பார்த்தாச்சு. 5 விட பெருசா இருந்தா 1ஆல இன்க்ரீஸ் பண்ணிரு. 5 விட சின்னதா இருந்தா அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் 5 இருந்தா என்ன பண்றது? நல்லா பாரு, 5 விட பெருசா இருந்தா 1 இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். 5 விட சின்னதா இருந்தா அப்படியே விட்டுறணும். 5 இருந்தா என்ன பண்றது? 5 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம பார்க்கணும். நம்பர் ஆடா இருந்தா 1ஆல இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? ஈவனா இருந்தா அப்படியே விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள் 14.35. இப்போ இந்த 5 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன். 5 விட அதிகமாக இருந்துச்சு நான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். 5 விட சின்னதாச்சு அப்படியே விட்டுருப்பேன். பட் இப்போ என்ன 5 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பாரு. இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து ஆடா ஈவனா? ஆட். அப்ப ஆடா இருந்துச்சுன்னா அதை 1 இன்க்ரீஸ் பண்ணிடு. அதே வந்து இங்க பாரு, இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன ஆயிடுச்சு? அப்ப அப்படியே விட்டுரு. உனக்கு கன்ஃபியூஷன் வரும் இதுல. சரி, ஆடுக்கு மாத்திரமா ஈவனுக்கு மாத்திரமா ஞாபகம் வச்சுக்கோ. மாத்திரத்துக்கு அப்புறம் வர ஃபைனல் ஆன்சர் வந்து எப்பவுமே ஈவன் நம்பரா இருக்கும். அப்ப நல்லா பாரு, சப்போஸ் இது ஆடா இருந்துச்சு நம்ம ஈவனை மாத்திடுவோமா? 3 + 1 4 ஈவன் ஆயிரும். அதே 4 இருந்துச்சுன்னா 4 அப்படியே விட்டுருவேன். அப்போ மாத்தினதுக்கு அப்புறம் வர ஃபைனல் ஆன்சர் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈவனா இருக்கும். அப்ப ஆடா இருந்தா ஈவனா மாத்திரு, ஈவனா இருந்தா அப்படியே விட்டுரு. புரியுதா? எஸ். இதை சம்மரைஸ் பண்ற மாதிரி நான் இந்த இடத்துல எழுதலையா? வெரி குட். நம்பர் 5 விட அதிகமா இருந்தா என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பை 1. நம்பர் 5 விட சின்னதா இருந்தா லீவ் இட், அப்படியே விட்டுரு. 5 இருந்தா பார்க்கணும் ஆடா ஈவனா. ஆடா இருந்தா என்ன பண்ணுவ? இன்க்ரீஸ் பை 1. கரெக்டா? See, basically 1ஆல இன்க்ரீஸ் பண்றோம். ஆட் நம்பர்ல நீ 1 இன்க்ரீஸ் பண்றனா அது ஈவன் நம்பர் ஆயிடும். கரெக்டா இல்லையா? ஈவன் நம்பர் இருந்தா லீவ் இட், அது அப்படியே விட்டுரு. அவ்வளவுதான். இப்போ இந்த क्वेश्चन பார், நோட் பண்றது பண்ணிக்கோங்க. சொல்லுங்க தம்பி. 0.050 நல்ல பார், பாயிண்ட் வச்சதால இது 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஆஹா, 5க்கு முன்னாடி இருக்க 0, முன்னாடி இருக்க 0 எப்பவுமே கவுண்ட் ஆகாது. ஓகேவா? இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், நம்பருக்கு பின்னாடி இருக்க 0 தான் கணக்கு. சரியா? நான் அப்சர்வர் நம்பருக்கு பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகன்ட்ல வராது. யூனிட் வந்தாலும் சரி 0.050. அப்ப யூனிட் வந்துச்சுன்னு சொன்னா கூட சரி, பாயிண்ட் விட்டுரு.
யூனிட் வந்துச்சுன்னு சொன்னால் கூட நம்பருக்கு பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகன்ட், முன்னாடி சிக்னிஃபிகன்ட் கிடையாது. புரியுதா? வேணா பாரு, ஓகேவா? எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை நீ பாரு, சப்போஸ் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளு. இப்போ நல்லா பாருங்க, எத்தனை நம்பர்ல இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? 2 டெசிமல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு 2 டெசிமல்ல இருக்கணும். கரெக்டா? அப்போ இந்த 3வது நம்பரை தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன். கரெக்டா? இந்த 3வது நம்பர் 5 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா இல்ல 5 இருக்கா? அதிகமா இருக்கு. அதிகமா இருந்துச்சுன்னா முன்னாடி நம்பர் என்ன பண்ணுவோம்? எங்க சாரி பேசிக்கலி பார்த்தனா 6.87க்கு 6.9 பக்கத்துல இருக்கா இல்ல 6.8 பக்கத்துல இருக்கு? அது பேசிக்கலி 6.9 ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ இந்த நம்பர் எத்தனை டெசிமலுக்கு மாத்த சொல்றான்? 3 டெசிமல்ஸ்க்கு மாத்த சொல்றாங்க. கரெக்டா? அப்ப நல்லா பாரு, 3 டெசிமல் இருக்கும். அப்ப இந்த 51 மொத்தமா நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணனும். கரெக்டா? எஸ் சார். இப்போ இந்த 51க்கு பக்கத்துல 51ல இருந்து இப்போ நான் மொத்த 0 ஆக்க போறேன். அப்ப 400 இது பக்கத்துல இருக்குமா இல்ல 16300? 51ல இருந்து 100 பக்கத்துல இருக்குமா இல்ல 51ல இருந்து 0 பக்கத்துல இருக்குமா? 400 தான் பக்கத்துல இருக்கு. கரெக்ட். அப்ப 3 டெசிமல் வேணும்னா இந்த 3 நம்பர் 16.4. ஸ்கிரீனில் கை விட்டு போயிட்டேன். புரியுதா? இது பாரு, 2 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். அப்ப நல்லா பாரு, 2 டெசிமல்ல இங்க இருக்கணும். இது என்னது? 50. இப்ப நீ 50ல இருந்து எங்கிட்டு சார் போறது? நான் 50ல இருந்து இங்க 00 வந்தாலும் 50 கம்மி பண்ணி வரணும். இல்லைன்னா இங்க இருந்து 50ல இருந்து 100 வந்தாலும் என்ன பண்ணணும்? 50 கூடி வரணும். கரெக்டா இல்லையா? இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். என்ன சார் பண்ண போறீங்க? கரெக்டா எக்ஸாக்ட்லி இந்த 5 வரதுனால நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்க நம்பரை பார்க்கணும். கரெக்டா? முன்னாடி இருக்க நம்பர் ஆடா இருந்தா 1 ஆட் பண்ணுவேன். அப்ப 3.7 வந்து என்ன ஆயிரும்? 3.8 ஆயிரும். அதே வந்து அது வந்து ஈவனா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்படியே விட்டுருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन எடுத்துக்கோ. 3.25. கரெக்டா? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன நம்பர்? அப்ப என்ன பண்ண போற? அப்படியே விட்டுற போற. புரியுதா? எஸ். ஓகே. ஆக்சுவலி வெயிட் பண்ணு.